ஒரு சேடான விஷயம் சொல்லுவோம். சத்யசாய்க்கு இன்னைக்கு ஷூட் கேன்சல் ஆகும். இன்னைக்கு வந்து பக்ரீத் அப்படிங்கிற காரணத்தினால மெஸ் எதுவும் இல்லை, நம்ம வெளியில இருந்து தான் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் எல்லாரோட ஃபேவரட்டும் கூட. நைஸாரியவா அப்போ கேமரா வந்து திருப்பிக்கோங்க. நைஸாரி யூஸ்வலாகவே இந்த மீனா கேரக்டர் வந்து அளவே அழாது பெருசாக எதுக்குமே. மீனா கேரக்டரே வந்து லைட்டாக கலங்கி கண்ணு கலங்குற மாதிரியான ஒரு சீன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் vlog போடும்போது நீங்கள் மட்டுமே பேசுறீங்க, ஏன் யாரையுமே காட்ட மாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. மக்களே, நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் நீங்கள் vlog பண்ண மாட்டேங்கிறீங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் செட்டை காமிங்க, அங்கே இருக்கிறவங்களோட நீங்கள் எப்படி வந்துட்டு நடிக்கிறீங்கிறதெல்லாம் காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் செட்டில் வந்துட்டு எனக்கு vlog எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்துட்டு ஜியோக்கு மாறினுச்சு இல்லை, இது மாறினதுக்கப்புறம் செட்டு உள்ளெல்லாம் வந்து எப்படி இருக்குது, என்ன நடக்குது, ஷூட்டெல்லாம் எப்படி போகுது, பிடிஎஸ் எல்லாம் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இதை தாண்டி நம்ம அப்பப்போ ஒரு 2-3 ஷாட்டு ரொம்ப மினிமல் செகண்ட்ஸ் வேணால் எடுக்க முடியும். ஒரு கண்டினியூ வீடியோவாக வந்து ஒரு 1 மினிட் 1.5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் அப்புறம் நம்ம மேலே வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அதனாலே வந்து எனக்கு இந்த செட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக முடியல, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. இது மீறி அப்பப்போ ஒரு 10 செகண்ட் வீடியோ 15 செகண்ட் வீடியோன்னு வந்துட்டு இந்த டைம் நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுலேருந்து அன்னைய டே பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து சத்யசாய்க்கு ஷூட் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொன்னிச்சு. அவள் என்ன பண்ணுவான்னா, கேன்சல்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஹாய் ஹேமாக்கான்னு நிற்பா. அதனால எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் இன்றைக்கி நிஜமாகவே கேன்சலா இல்லை வந்துட்டு இருக்குது, இவன் என்கிட்ட போய் சொல்கிறாளான்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். ஸோ அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அவள் வரலன்னா நான் மட்டும்தான் தனியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்னென்னலாம் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் இன்றைக்கி என் கூட ஷூட்டில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய நைட் ஷூட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஷாத்விக் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டான் இல்லையா, அதனால் இப்போ நைட் ஷூட்ஸும் நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ நைட் ஷூட்ஸு, நைட் ட்ராவல்ஸு, அப்புறம் நிறைய நம்ம ஈவெண்ட்ஸுக்குன்னு ட்ராவல் பண்ணுறோம். அங்கே சாப்பிட்ற அன்ஹெல்தி ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா என்னோடய ஃபேஸில் வந்துட்டு நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன தான் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தாலும் மாதம் இது வந்து ஒரு தொடர்கதையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு கிடைச்சது மை கோ டு ஃபேஸ் வாஷான ஹிமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஃபேஸில் வர பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புது பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, அதையுமே தடுக்குது. இது வந்து ஜஸ்ட் நீம் மட்டும் வச்சு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணல, வேப்ப மரத்தில் இருக்கிற 5 பார்ட்ஸை வந்து சேர்த்து தான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா யங் லீவ்ஸ், அதாவது வேப்பம் கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா முத்தின லீஃபு, அப்புறம் வந்துட்டு அதோட ஸ்டெம்மு, அதோட பூவு, அதோட ஃப்ரூட், இது எல்லாத்தையுமே வச்சு தான் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி 5 டேஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகிறதெல்லாம் நல்லாவே தெரியும். அண்ட் புது பிம்பிள்ஸ் வரதையுமே இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் தான். அண்ட் இதில் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH இருக்குது. இதனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹைட்ரேஷன் லெவல் இருக்கு இல்லையா, அதையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது சோப் ஃப்ரீயும் கூட. இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஃபேஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் வாஷ் எடுத்து ஜென்டலா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிட வேண்டியதான். ட்வைஸ் a day இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஹெல்தியா, பிம்பிள் ஃப்ரீயா, ஃப்ரெஷ் க்ளோவா இருக்கும். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, ஹிமாலயாஸோட வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், நம்ம கிளம்பலாம். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேத்தெல்லாம் நான் ஷூட் போயிட்டு வரும்போது சரியான டிராஃபிக், காலையிலயும் நல்ல டிராஃபிக், நைட்டும் நல்ல டிராஃபிக். 7:15 வீட்ல இருந்து கிளம்புறோமே, டைமுக்கு போயிடுவோமா அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அக்காவை பிக்கப் பண்ற இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 7:40, 25 மினிட்ஸ்ல வந்துட்டேன். ஓகே, சிக்னல் போட்டாங்க, செல்லக்குட்டியை போய் பிக்கப் பண்ணிடலாம். மார்னிங். குட் மார்னிங்க்கா. பார்த்தீங்களா, சோத்து முட்டை எங்களுக்கு. ஆமாம், இப்போ கிண்டி வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் கிண்டி தாண்டி டைடல் பார்க்கு, திருவான்மையூர்,
அப்புறம் கொட்டிவாக்கம், அது ஒரு ஊர்கோலம் போகணும். பட் இன்னைக்கு வந்து ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, என்னன்னே தெரியல. இன்னைக்கு பக்ரீத்தா? சனிக்கிழமை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நம்ம ஊருக்காரவங்கள சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கும், அது சாயங்கால டைம்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வந்துட்டு லீவ் இருக்கு, நம்ம வீட்டுல இருப்போம் அப்படின்னு யோசிச்ச காலம் எல்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் ஊர் சுத்துற காலமே. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல் டிராபிக்கா இருக்கு சென்னையில. எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? என்ன பட்டை பட்டை தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி கட்டுங்க. 1 2 3 4 சாமி, 4 சாமி. சாமி இல்ல, எல்லா சாமியும் சாமி சாமியா கும்பிடுறது. சாமி சாமி வடிவேலு சார் ஒரு படத்துல. சரி போமா, போலாம். 8:05 நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. 8:10 வந்துட்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எந்த ஷூட்டுமே கிடையாது, நம்ம ஷூட் மட்டும்தான். ஆனா இங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு, மேல வந்துட்டு கிக் பாக்ஸிங் அகாடமி இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆளுங்க வருவாங்க இல்லையா, அதுக்காக அவங்களோட வண்டி எல்லாம் வந்து கரெக்டா கியூவா நிறுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் இடிக்காம பொறுமையா உள்ள வந்து நம்மளோட இடத்துலயும் கொஞ்சம் வண்டி நிறுத்திருந்தாங்க, அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட காரை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல நான் இருக்கேனா தெரியல, ஃபர்ஸ்ட் சீன் டேயா நைட்டா அது தெரியல, அதுக்கப்புறம் என்ன காஸ்டியூம் எதுவுமே தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 9 o'clock கால் ஷீட் தானே. ஸோ 9 o'clock ரெடி ஆயிட்டு நான் வந்து குரூப்ல மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெடினா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 9 o'clock நான் ரெடி ஆகணும். ரெடியாக ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு டீ, கரெக்ட் டீ குடிக்கணும். பார்த்தீங்களா, தாய் கிழவி காணும் டீ வாங்க போயிருக்காங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். ஸோ அவங்க டீ வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம ஃபேஸை ப்ரெப் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிட்டோம்னா ஹேர் டூ பண்ணிட்டு சாரி வந்தோடனே சாரி மாத்திரலாம். நம்ம பார்ஷியலா ரெடி ஆயாச்சு. பார்ஷியல்ங்கிறத தாண்டி ஒரு 75% ரெடி ஆயிட்டோம். மேக்கப், ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, ஷேடோ போட்டேன், கான்டோரிங் முடிச்சாச்சு, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அக்கா வந்து ஒரு சைடு வந்து பேக் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு வந்து வாரிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு முடிச்சுட்டாங்கன்னா ஹேரும் ஓவர். ஸோ நான் இன்னும் வந்து பிளஷ் அண்ட் ஐப்ரோஸ், லைனர் இது போட்டால் என்னோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. டைம் 9 ஆக போகுது. ஸோ நம்ம 9க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஒரு சேடான விஷயம் சொல்லவா, சத்யசாய்க்கு இன்னைக்கு ஷூட்டு கேன்சலாம் காலையில் சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை இன்னைக்கு வரும்னு அக்கா வந்து கோங்கரா துவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவளுக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை துவையல் ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவளுக்கு இன்னைக்கு ஷூட் இல்லை. சாரி சத்யசாய், உன்னோட கோங்கரா துவையில நானே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறேன். பார்த்தானா திட்டுவா அக்கா. சத்யசாய் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக கதவை திறந்துட்டு வருவா. குட் மார்னிங் ஹேமாக்கா, இதே டோனில் தான் டெய்லி சொல்லுவா அந்த குட் மார்னிங்கை. அதே மாதிரி ஷாத்விக்கை பார்த்தா என்ன சொல்லுவானா, ஹாய் ஷாத்விக், இதே டோனில் தான் சொல்லுவா. அவளுக்கு வந்து ஷாத்விக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. ஹாய் ஷாத்விக் நான் எங்கே சொன்னாலும் சாய் ஆண்டி அப்படிமா. ஓகே, ஹேரும் ரெடி ஆயாச்சு. அதுதான் நம்ம கடன் மேக்கப் முடிச்சுட்டு அந்த அருக்கு பாருங்க சோஃபா, அதில் போய் படுத்துடலாம். ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஏஞ்சி போவோம். ஓகே, ஐயோ சாப்பிட்டு படுத்துப்போம். பார், முழுசா மீனாவா மாறி இருக்கிற ஹேமாவை பார். இந்த டைலாக் நான் இப்போ எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? மீனாவா ரெடி ஆயாச்சு இது சொன்னா என் எடிட்டர் அந்த டைலாக தான் போடுவார். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பார் அப்படின்னு. எல்லாம் டெக்னாலஜி. அதனால அவருக்கு வேலை கொடுக்காத வண்ணம் நானே இதை சொல்லிட்டேன். இப்போ என்னோட எடிட்டரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நம்மளோட மார்னிங் டிஃபன் இட்லி, சாம்பார், ஒயிட் சட்னி. இன்னைக்கு வந்து பக்ரீத் அப்படிங்கிற காரணத்தினால மெஸ் எதுவும் இல்லை, நம்ம வெளியில இருந்து தான் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வகை வகையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, மெஸ்ஸில் கிடைக்கிற மாதிரி நார்மல் ப்ரொடக்ஷன் ஃபுட் மாதிரி. ஸோ இட்லி, சாம்பார், சட்னி வந்துட்டு ஒயிட் சட்னி மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம அமிர்தமாக நினச்சி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம், டீயும் குடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, வந்து கூப்பிடுற வரைக்கும் தூங்கலாம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் சாய் இல்லாததுனால. ஏன்னா புறணி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை படம் பார்த்துட்டு இருப்போம். அந்த பொண்ணு இல்லையா, கடுப்பாக இருக்கும். நான் மட்டும் தனியாக எங்கன்னா அங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பேன். உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அக்கா வந்து ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உட்காந்துருவாங்க படம் பார்க்கறதுக்கு. நம்ம பாடுதான் இன்னைக்கு ததுங்கி தூம். மேக்கப் ஏன் வந்து இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்போ தான் மேக்கப் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெள்ளையடிச்ச மாதிரி தான் இருக்கும், போக போக தான் செட்டில் ஆகும். ஆமாம், பெரியா ராஜ பரம்பரை. இட்லியை கூட ஸ்பூனால் தான் சாப்பிடுவேன், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஷூட் வந்தால் மட்டும்தான் இப்படி.
வீட்டில் இருந்தால் பழைய சோத்தை பிசைஞ்சடிப்பேன். இந்த வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அக்கா மிக்சர் இருக்குது, இந்த இட்லி சாம்பாரில் கொஞ்சம் மிக்சரை கொட்டி சாப்பிட்லாம். ஃபுட்டில் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சேர்க்கறதுனால இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணணும். எங்கேருந்து 1 மாதம் ஆகுது ஜிம் போய். அக்கா மனசு மாதிரியே போதுங்க்கா போதுங்க்கா போதுங்க்கா. இப்படி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? தோசைக்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்றது, இட்லிக்கு காரபூந்தி, சாம்பார் சாதத்துக்கு வந்து வாழைப்பழம், தயிர் சாதத்துக்கு வெல்லம், வீடான காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. காலையில் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஷார்ட்டுக்கு போனோம்னா ஒரு பெரிய சீனு 17 பக்கம். அந்த 17 பக்கம் சீன் வந்து பயங்கர எமோஷனல் சீனு. எல்லாத்தையும் பேசி ஓஞ்சி முடிச்சு மாஸ்டர் முடிஞ்சு க்ளோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம ஒரு வாட்டி ரூமுக்கு போயிட்டு வந்துருவோமே, அங்கேயே நிற்க முடியாது, ஏன்னா அங்கே ஃபேனும் பெருசாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ரூமுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா அக்கா எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து அவங்க கிட்ட நான் கேட்டேன், அக்கா வந்து புளிசாதம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தொட்டுக்க என்ன அப்படின்னு கேட்டேன். எதுவுமே இல்லைடா, சரி உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாமாக்கா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ல இந்த கேப்ல போய் உருளைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இங்க என்ன இருக்குன்னா ஜஸ்ட் பீலர் கட்டர் மட்டும்தான் இருக்கு, அடுப்பெல்லாம் இல்லை. போன டைம் வந்து நம்ம செஞ்ச போய் அந்த அக்காவோட ரைஸ் குக்கர் எடுத்துட்டு வந்து தான் செஞ்சோம்ல, அதனால இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. கட் பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கி கட் பண்ணேன். நான் வர்றதுக்கு முன்னாடி ஜூஸ் போடுறதுக்காக கேரட்டும் பீட்ரூட்டும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி அக்கா கிட்ட கொடுத்துட்டோம்னா அக்கா போய் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் எல்லாரோட ஃபேவரட்டும் கூட. நைசாரியவா? அப்போ கேமரா வந்து பக்கம் திருப்பிக்கோங்க. நைசாரியா ஜோக் இல்லையா? சிரிச்சிட்டாங்களா? காமெடி தான். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் ஃபார் பிரேக். சாப்பிட போகிறோம் நம்ம. இது பாருங்க, அழுது கண்ணெல்லாம் பார்த்தீங்களா? இந்த 2 இடமும் வந்து அந்த மேக்கப் எல்லாம் நம்மளுக்கு போய் ஃபவுண்டேஷன்லாம் போய் கருத்து போன மாதிரி தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக கருத்து தான் இருக்குது, மேக்கப் போட்டு சரி பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து கிளிசரின் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடம்லாம் திருப்பி டச்சப் பண்ணணும். பார்த்தீங்களா? நம்மளோட உருளைக்கிழங்கு அக்கா போய் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது புளிசோறு உருளைக்கிழங்கு சாப்பிட போகிறோம். ப்ரொடக்ஷன்லேருந்து இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸும் ரசமும் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. மற்றபடி தொட்டுக்க எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. புளிச்சக்கீரை தொக்கு இருக்குது, காரபூந்தி இருக்குது. ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்றலாம். சாப்பிடலாமாக்கா? புளி சாதம், உருளைக்கிழங்கு, மாங்காய் பச்சடி, புளிச்சக்கீரை. இது வந்து சாய்க்காக எடுத்துகிட்டு வந்தது. சாய்மா உன் பங்கு, நான் சாப்பிட போகிறேன். போதுக்கா சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஓகே, have a happy lunch. சூப்பராக இருக்கும். புளிசோறு இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். பிரியாணியே கொடுத்தாலும் வேணான்னு சொல்லுது. வந்து அல்டிமேட். சாய், ஐம் ஸோ சாரி, நீங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டீங்க. பெரிய ராஜ விருந்து தான் வேணும்னு இல்லை, இந்த மாதிரி புளிசோறு உருளைக்கிழங்கு இதுவே சூப்பரான நிம்மதியான சாப்பாடு இல்லை? வெற்றிகரமாக இன்னையோட ஷூட் வந்து ரேப் அப் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 பெரிய சீன் எடுத்தாங்க. 2மே பயங்கர எமோஷனலான சீன். யூஸ்வலாகவே இந்த மீனா கேரக்டர் வந்து அளவே அழாது பெருசா எதுக்குமே. மீனா கேரக்டரே வந்து லைட்டாக கலங்கி கண்ணு கலங்குற மாதிரியான ஒரு சீன். அப்படி ஒரு எமோஷனல் சீன். எல்லாருமே ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி சீக்வன்ஸில். 2 சீனுமே சேர்த்து எப்படியும் ஒரு 34-35 பக்கம் வரும். அந்த மாதிரியான சீக்வன்ஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான் எடுத்தாங்க இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்குமே நின்று உட்காந்து அழுது உளுந்து அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பில்டப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக விட்டுட்டாங்க. டைம் 8 o'clock ஆகுது. 8 o'clock சீக்கிரம்னு சொல்லாதீங்க, எங்களுக்கெல்லாம் முடியறதுக்கு 9-9:30 ஆகிடும். 8 o'clock எனக்கு ரொம்ப சீக்கிரம். இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர்டூலாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும். அண்ட் நாளைக்கு வந்து நம்மளுக்கு இங்கே ஷூட் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே அக்கா வந்து ஏற்றிட்டாங்க. எல்லாமே காலியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து காரில் ஏறியாச்சு. நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும்தான், அது மட்டும் தனியாக வேறு ஒரு கவரில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். கண்ணெல்லாம் பார்த்தீங்களா, அடிக்கடி அந்த கண்ணுக்கு அடியில் கிளிசரின் போட்டு அது மேலேயே டச் பண்ணி ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது, வெளுத்து போய். சரி, மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோட ஒரிஜினல் காஸ்டியூமில் வரேன். ஏபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் இல்லை, இந்த காட்டன் பேட் இல்லை, காலி ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. நான் பார்க்கவே இல்லை.
ஸோ நாளைக்கு வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ நான் வீட்டில் போயிட்டு தான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லொக்கேஷனில் ஷூட்டை முடிச்சுட்டு கிளம்புறோம். நாளைக்கு அண்ட் நாளான்னைக்கு இந்த லொக்கேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், வேற எங்கேயோ வெளியில் போகுது, ஆஃபீஸ் சீக்வன்ஸோ ஏதோ ஒன்று போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், ட்ருன்னு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஷார்விக்கோட என்ஜாய் பண்ணணும். அவனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அப்புறம் நிறைய பிளான்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் எனக்குமே கொஞ்சம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதமாச்சு நான் ஜிம்முக்கு போய். நாளைக்காவது ஜிம்முக்கு போகணும். என்னோட ட்ரெயினர் வந்து கேட்டு கேட்டு ஓஞ்சே போயிட்டார், எப்போ வருவீங்கன்னு. ஸோ அட்லீஸ்ட் நாளைக்காவது ஜிம்முக்கு போகணும். இவ்வளோ வேலைகள் வந்து நாளைக்கு நான் வச்சிருக்கேன். பார்க்கலாம், 10 மணிக்கு ஏஞ்சினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் vlog போடும்போது நீங்கள் மட்டுமே பேசுறீங்களே, ஏன் யாரையுமே காட்ட மாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. இங்கே யாரையும் என்னால் காட்ட முடியாது. நம்ம உள்ளே போயிட்டு எல்லாரும் நடிக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானே அப்பப்போ கிடைக்கிறதுல தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு vlogக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சில பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க, சில பேர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதனால நான் பெருசாக யார்கிட்டையுமே வந்துட்டு போயிட்டு vlogக்கு வரீங்களா அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. நமக்கு மட்டும் எடுத்து போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ரீசன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏன் வந்து ராஜு கூட வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு சத்யசாய் கூட மட்டும் வீடியோ போடுறீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு கதிர் காமிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு உங்கள் மாமியார் கூட வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரீசன் தான். ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா நம்ம வந்து வீடியோ போடலாம். அவங்க இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு நம்மள்கிட்ட ரொம்ப பொறுமையாக ஹம்பிளாக சொல்லும் பொழுது நம்ம அவங்கள வந்து கம்பல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான், அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு. அண்ட் நானும் சத்யசாயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் வீடியோ பண்ணணும்னு. இன்னும் டைம் அமையல, யார் யார் வந்துட்டு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து சேலஞ்ச் vlog ஒன்று ரெடி ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பாய்.